இதன் காரணமாகவும் தொகுதி உடன்பாடு ஏற்படாத சூழ்நிலை நிமித்தமாக காங்கிரஸ் கட்சியை திமுகவிலிருந்து கழட்டி விடுவதாக திமுக தரப்பில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டு இருக்கிறது. பரபரப்பான இந்த சூழ்நிலை பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் 1000 ரூபாய் மாதம் மாதம் வழங்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது இதில் கூடுதலாக 28 லட்சம் பெண்கள் சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த திட்டத்தை முதல்வர் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் தொடங்கி வைக்கும் நிலைகள் முன்னதாக ராகுல் காந்தியிடம் இதன் தொடக்க விழா கலந்து கொள்வதற்காக அனுமதி கோரியிருந்தார்கள். இந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி கலந்து கொண்டால் திமுக காங்கிரஸ் கூட்டணி இறுதியாகிவிடும் என்ற கணிப்பில் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் ராகுல் காந்தி என்ன நினைத்தாரோ, இப்பொழுது நேரமில்லை, பிறகு தருகிறேன் என்று பலமுறை சொல்லி தட்டி கழித்து விட்டார். இதனால் இனிமேலும் இந்த திட்டத்தில் தள்ளி போட வேண்டாம் என உடனடியாக நேரு ஸ்டேடியத்தில் மகளிர் உரிமை தொகை 2ஆம் கட்ட விழா நடைபெறுகிறது. இதற்கிடையே நாடாளுமன்றத்தில் சில பாஜக எம்பிக்கள் திமுக எம்பிக்களிடம் பேசும் பொழுது திமுக கட்சி ஏன் இன்னும் காங்கிரஸை தூக்கி சுமந்து கொண்டு இருக்கிறது, கழட்டிவிட்டால் மத்திய அரசுடன் இணக்கமாக செய்யலாம், இது பற்றி திமுகவினர் யோசிக்க வேண்டும், காங்கிரஸ் கட்சிக்கு பலம் சேர்ப்பதே திமுக தான் என்று பேசியிருக்கிறார்கள். இதற்கிடையே தமிழ்நாட்டில் உள்ள மாவட்ட செயலாளர்களில் பலர் முதல்வரிடம் ஆலோசனை செல்லும் பொழுது காங்கிரஸ் கட்சியை இன்னும் தமது முதுகில் சுமந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை, அவர்களால் நமக்கு பிரயோஜனமில்லை, அந்த